இது 7th லைன்ல வந்துட்டு. ஓகே, முன்னாடி 3rd லைன் கட்டுச்சு. அதுக்கப்புறமா இது வந்து டிஃபால்ட் லென்த், அதாவது இப்போ 29 வச்சிருக்கீங்க, இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இப்போ 63 மாறிடுச்சு. ஸோ அதுதான். ஓகே, அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று. அண்ட் ஹைட் 1ன்னு காட்டுது. ஸோ இந்த ஹைட்டை இது அவ்வளோதான் ஃபிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we give the input. இப்போதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முன்னாடி எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டாக. இதை ட்ராகன் பண்ணி T2ன்னு வைங்க, இதை கிளிக் பண்ணி இன்புட்டுன்னு வைங்க, கரெக்டா? ஸோ ரியல் டைமில் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக டேபிள்லேருந்து ஃபில் பண்ணி எடுத்துடலாம். டேபிள்லேருந்து ட்ராகன் பண்ணிடணும். ஏன்னா டேபிள் சைஸும் ஸ்க்ரீன் சைஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால கெட் ஃப்ரம் டிக்ஷனரி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம். இது எப்படி வந்தது? யாருக்காவது கெஸ் இருக்கே பாருங்க. டேபிள்ல எங்க இதை எங்க பாருங்க? டிஸ்ப்ளே இல்லையா? நல்லா யோசிங்க. எஸ், ஒரே நிமிஷம், இஃப் யூ டோன்ட் மைண்ட். Don't bother. Any fighting you put. Go and sleep. Quiet. Keep quiet. Right. Start பண்ணலாம். ஒரே சண்டை. கிளின்சன் தான் பேரு. சேட்டை ரொம்ப. ஓகே சார். ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நமக்கு எல்லாமே இதுல எனக்கு 2 மட்டும் வேணும் அப்படின்னா, சாரி 2 வேணும்னா இங்க செலக்ட் பண்ணணும், மொத்தமே வேணும்னா இங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க டெக்ஸ்ட் பாருங்களா, இதுக்கு யாராவது இங்க உங்களுக்கு இது புரியுதா பாருங்க, மாத்திட்டு மாறி சாரி 10க்கு வைக்கிறேன். 10க்கு பாருங்க ஐடின்னு வருது, 20 வச்சா ஏதோ இஎம்பி ஐடின்னு வருது, 14 வச்சா இஎம்பி ஐன்னு வருது, 5 வச்சா ஏஎம்பி ஐடின்னு வருது. அப்போ இது எங்க இருந்து வருது? டெக்ஸ்ட் எலிமெண்ட். நல்லா யோசிங்க. நோ, டெக்ஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். டபுள் கிளிக் டிஸ்கிரிப்ஷன். ஃபீல்ட் லேபிள். ஞாபகம் இருக்கா? 10க்கு 20க்கு நம்ம 4க்கு ஃபில் பண்றோம்ல, அந்த 4 தான் இங்க ஸ்ப்ளிட் ஆகும். 10ன்னு வச்சீங்கன்னா இந்த, அதாவது சில பேருக்கு ஸ்கிரீன்ல ஷார்ட்டா டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு ப்ரீ டிஃபைனிங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு மாடியூலுக்குள்ள கால் ஆகுது. ஓகே, இங்க எதுவுமே நீங்க ஃபில் பண்ணலன்னா இங்க எதுவுமே வராது. நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு டிராக் அண்ட் டிராப் பண்ணும்போது இங்க இருக்கிற டெக்ஸ்ட் எம்டியா இப்படி வந்துடும். ஓகே, இங்க எதுவுமே வரல, நீங்க இந்த 10, 20, 30, 40 எதுவுமே ஃபில் பண்ணலன்னா உங்களுக்கு இங்க இந்த மாதிரி பிளாங்கா வரும். புரியுதுங்களா? எந்த கேஸுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு செலக்ட் பண்ணி பண்ணலாமா? புரியல கொஸ்டின். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு எனேபிள் பண்ணி அந்த இதுதான் வந்து பண்ணணும். இப்போ நான் இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் I will show one more table. ஓகே, இதுல டெக்ஸ்டே இல்ல, கரெக்டா? நல்லா பாருங்க, இந்த டேட்டா எலிமெண்ட் டபுள் கிளிக் பண்றேன். இதுதான் உங்க டொமைன் டேட்டா எலிமெண்ட், கரெக்டா? லைன்ல இருக்கீங்களா? இதுதான் டேட்டா எலிமெண்ட். நீங்க இந்த ஃபீல்டுல தான் வந்து ஃபில் பண்ணுவீங்க.
ஸோ இப்போ நான் இது தெரியாம டேபிள் கிரியேஷன் அப்பவே மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் ஸ்க்ரீன் டிசைனுக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ டேபிள் நேம் கெட் ஃப்ரம் டிக்ஷனரி பிளாங்கா இருக்கா? ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டிராகன் பண்ணா வெறும் இன்புட் மட்டும்தான் வரும். ஓகேவா? சிச்சுவேஷன்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஒன்று அங்கே போயிட்டு டேபிளை மாற்றிட்டு அப்புறமா டேபிளை ட்ராப் பண்ணணும். இல்லைன்னா ஒன்றுத்துக்கு நீங்கள் போட்டு உக்காந்து எழுதணும். அதான் இங்கே மேனுவல் நம்ம டெக்ஸ்ட் மேனுவலாக கூட பண்ணலாம். எஸ் கொடுத்துக்கலாம்ல. நான் அங்கே மேனுவலாக நினச்சேன். நான் எம்ப்ளாயி இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4 எல்லாத்துக்கும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டு அலைன்மெண்ட்ல நம்ம அது எல்லாமே கிளைண்ட்டுடைய ரிக்குவயர்மெண்ட். எப்படி சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பிளாக் வேங்க. ஸோ இந்த பிளாக் வந்து பி பிளாக். இதுக்கு ஒரு டைட்டில் வைங்க. எம்ப்ளாய் டீடைல். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இன்புட்ஸ் டிசைன் பண்ணணும். ட்ராக் அண்ட் ட்ராப். சாரி, அந்த டேபிளை கூப்பிட்டுட்டேன்னா I request this table. Acha, quiet. Don't disturb here. Bachu. So இங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு drag and drop. ஓகே, ஏன்னா drag and drop பண்ண பிறகு கர்சரை எங்க தொடல, அதனால அப்படியே செட்டா வருது. ஸோ தொட்ட பிறகு நான் கிளைண்ட் தூக்கி இங்க வச்சுக்கிறேன். கிளைண்ட் மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் எம்ப்ளாயி ஐடி, இன்புட், எம்ப்ளாயி நேம், இதுதான் கேட்டீங்க. கரெக்டா? அலைன்மெண்ட் கரெக்டா? இட்ஸ் மை கன்வீனியன்ட். ஓகே, ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நீங்க MM01ல பார்க்கும்போது நிறைய இடத்துல வேற மாதிரி இடத்துல இருக்குது. கரெக்டா? ஸோ இதை நான் ரீஸ்ட்ரக்சர் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன். So multiple, right? So என் ஸ்கிரீன் முடிஞ்சது. இப்போ நல்லா கவனிங்க. இது இன்புட் 1. கரெக்டா? இங்க டேபிள் ஐஃபன் ஃபீல்டுன்னு இருக்கு. ஸோ நீங்க எல்லாமே என்ன பண்ணணும், ஒர்க் ஏரியா மாற்றணும். ஓகே, ஒர்க் ஏரியா அதுல இருக்கிற எம்ப்ளாயி நேம் நான் எதுக்குன்னு சொல்றேன். இதை மட்டும் மாற்றணும். ஏன்னா டேபிள் இருந்து டிராகன் பண்ணோம்ல. ஸோ அது ஒர்க் ஏரியா எம்ப்ளாய் நம்பர் அங்கே எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இந்த டேபிள் நேம் மட்டும் முன்னாடி இருக்கிறத எடுத்துரு. டேபிள் நேம் மட்டும் எடுத்துட்டு ஒர்க் ஏரியான்னு கொடுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுதான் என்னுடைய டேபிள். EMP ID, EMP NM, EMP phone number, EMP address. ஓகே, இது வந்து MENDT இருக்கும். MENDT இதோட தான் சேர்த்து இருக்கும். இது மட்டும் எல்லா கிளைண்ட்டுக்கும் ஃபிக்ஸடா ஃபில் ஆயிடும். இது கிளைண்ட் ஐடி.
ஓகே, அது நம்ம கையை வைக்க மாட்டோம். நம்மளது என்ட்ரி மட்டும்தான். இதுதான் பிரைமரி. இது வந்து ஹைடன் ஸ்கிரீன்ல ஹைடா தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட டேபிளுடைய பிரைமரி கீ. ஸோ இப்போ என்னுடைய ஸ்கிரீன் இதுதான். நான் இதை வச்சு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது கேரக்டர் 5, கேரக்டர் 35, சாரி நியூமரிக் 5, கேரக்டர் 35, நியூமரிக் 10, கேரக்டர் 50 இப்படி இருந்தது தான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது என் ஸ்கிரீன் டிசைன் உருவாச்சு. ஸோ இதில் லேபிள் என்னெல்லாம் வச்சனோ அதே சைஸ் தான் இங்கே வருது. பட் இங்கே வரும் என்ன ஆயிடுச்சுன்னா டேபிள் நேம் சரி முதல்ல எழுதிடுறேன். ஏபி எல்லாமே இன்புட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இது என்ன சைஸ்ன்னா நியூமரிக் 5ன்னு இருக்கு. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா இப்படிதான் இருக்கு. பட் நான் இதை எல்லாமே நான் மாத்திடுறேன். ஏன்னா இதுல டைப் பண்ற ரெக்கார்டு எனக்கு இப்படி வரும். உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஏரியானா சிங்கிள் ரெக்கார்டா ஒர்க் ஏரியா. இதுல எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், எம்ப்ளாயி அட்ரஸ், ஒரு பாக்ஸ். பர்த்டேவா? கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கவனிங்க. ஹாப்பி பர்த்டே. ஸோ இப்போ இங்க இருக்கிற ரெக்கார்டு 9001. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா இது என்னன்னு பேக்ரவுண்ட்ல செட் பண்ணோம்னா ஒர்க் ஏரியா எம்ப்ளாயி ஐடி, அதாவது ஒர்க் ஏரியா ஐஃபன் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஒர்க் ஏரியா மாடி வீட்டில் பிறந்தவங்க கொடுத்தாங்க வேணாம். இங்க நான் டைப் பண்ற வேல்யூ வந்து இப்படி இமேஜின்ல பண்ணிக்கோங்க. இப்படி வந்து உட்காரும். ஓகே, ஸோ இங்க மதன், இந்த ஃபோன் நம்பர், வந்து சென்னை. இது வந்து ஒர்க் ஏரியாவுடைய எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், சரி அட்ரஸ், ஒர்க் ஏரியாவுடைய எம்ப்ளாயி. இதுக்கு என்ன மீனிங் சொல்ல வரேன்னா இந்த பாக்ஸ இந்த ஒரு பாக்ஸை தான் நான் இங்க டிராகன் பண்ணி இங்க செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க இருக்கிற செல்லு தான் இங்க இருக்கு. இங்க இருக்கிற செல். அப்போ இந்த செல்ல தான் நான் பேக்ரவுண்டு ஒர்க் ஏரியா எம்ப்ளாயி ஐடி. ஸோ அதுதான் இங்க எழுதிருக்கு. இல்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா யூ ஜஸ்ட் ரைட் input 1, input 2, imagine இதை இப்படி கூட வச்சுக்கோங்க. input 2, input 3, input 4, I4. அப்போ நான் ஒர்க் ஏரியா எப்படி டிசைன் பண்ணோம்னா input 1, input 2, input 3, input 4. ஏன் இப்படி எழுதுறேன்னா நான் கோடிங் எழுதும்போது ஒர்க் ஏரியால இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒர்க் ஏரியா இருக்கிறது எங்க எடுத்துட்டு போய் போடணும், டேபிள்ல போடணும். ஒர்க் ஏரியாவை மட்டும் கால் பண்ணுவேன். அப்போ அதனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த கோடிங் இதை எழுதும் போது இந்த பார்ட் தான் இங்க டைப் பண்ற வேல்யூ தான் இங்க வந்து உட்காரும். கரெக்டா? ஸோ அதனால இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா படிக்கும்போது ஒர்க் ஏரியா ஐஃபன் I1, ஒர்க் ஏரியாவுடைய I1, ஒர்க் ஏரியால இருக்கிற I2, அதுதான் இந்த இன்புட். ஓகே, ஸோ இப்போ தியரியா சொன்னதை ப்ராக்டிக்கலா எழுதுறேன் பாருங்க. ஸோ எல்லாத்துலயும் ஒர்க் ஏரியா எம்ப்ளாயி ஐடி, ஒர்க் ஏரியா எம்ப்ளாயி நேம், ஒர்க் ஏரியா எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், ஒர்க் ஏரியா எம்ப்ளாயி எழுதிட்டேன். ஸோ இப்போ புஷ் பட்டன்ஸ், drag and drop, push button 1, save, save வந்து AAA என்ற பட்டன். நம்ம ஃபங்க்ஷன் கோட் எழுதுவோம், ஞாபகம் இருக்கா?
அதே தான் இங்க எழுதிருக்கு. ஓகே, பட் எனக்கு ஐகான் வேணும் கிளைண்ட் எதிர்பார்த்தாங்க. அப்ப என்ன பண்ணோம், இங்க ஒரு ஐகான் இருக்கு, சேவ். இங்க நிறைய ஐகான்ஸ் இருக்கு, சேவ். இன்னொரு புஷ் பட்டன், டபுள் கிளிக். கிளியருக்கு லீவ். ஓகே, சினாரியோக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பட்டன் வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? சேவ், செக், ஆக்டிவேட். இப்போ ஆக்டிவேட்டர்னா சுத்திட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்க இங்க ஜம்ப் ஆயிருக்கும். ஆக்டிவேட். இங்க வந்துட்டு இருக்கோம், இங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பேக். ஸோ SC51 ரெடியா இருக்கு. போய் டீ கோட் செட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வராது. வரும், நமக்கு என்ன வரும்னா பட்டன்ஸ் எல்லாம் இருக்காது. அதனால நான் இங்க பட்டனை டிசைன் பண்ணிட்டே போறேன். ஸோ டபுள் கிளிக். இதை டபுள் கிளிக் பண்ணனா SC38 ஓபன் ஆகணுமா இல்ல இன்க்ளூட் போக போறீங்களான்னு கேட்கும். இன்க்ளூட் போட்டா அது ஒரு தனி ப்ரோக்ராமா போகும். இன்க்ளூட் மெயின் ப்ரோக்ராம்னா SC38ல போய் உட்காரும், அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து மெனு பெயிண்டர். ஸோ மெனு பெயிண்டருக்கு எனக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுள் நேம் ஏதோ ஒன்று வைங்க. இங்க பட் ஒன்னு வைக்கிறேன். இதுல இப்போதைக்கு எனக்கு ஒரு பேக் பட்டன் ஆக்டிவேட். 5 minutes. Activate. Back. Ready. SC51. ஒரு நிமிஷம், ஃபோர்ஸா வெளியே வந்துட்டேன். இதுலதான் நான் போயிட்டு இந்த பட்டன்குள்ள போயிட்டு இது பேக் வச்சுட்டு சேவ், செக், ஆக்டிவேட், ஒன் ஸ்டெப் பேக். ஸோ இங்க என்ன ஆக்டிவ்னு இருக்கு, இது என்னது SC38 உடைய ப்ரோக்ராம். ஆக்டிவேட் பண்ணிட்டு பேக் வரேன். ஏன் SC38 ஆக்டிவேட் பண்றேன்னா இந்த SC51 டபுள் கிளிக் பண்ணதே மெயின் ஸ்கிரீன் வந்தது இந்த SC38. டவுட்டா இருந்தா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேல பாருங்க, ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளுடைய SC மாடல். ஓகே, ஸோ சேவ், செக், ஆக்டிவேட். டபுள் கிளிக். இப்போ அந்த பட்டனுக்கு கோடிங் எழுதுப்பா. ஸோ பட்டன் அண்ணாவே தொடர்றது. கரெக்டா? கேஸ் கண்டிஷன். சரி, யூசர் கமெண்ட் ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும். கேஸ்ன்றது வந்து எத்தனை பட்டன் வைக்கிறீங்கன்றது. கரெக்டா? 4-5 பட்டன் 4 வென் வரும். ஸோ நமக்கு வந்து யூசர் கமெண்ட்னா யூ காமன் வரணும். SY யூ காமன். ஸோ அது பட்டன்ன்றதால கேஸ் கண்டிஷன் யூஸ் பண்றேன். கேஸ் end case. So here I using 3 button. One is
back, and one more button ஞாபகம் இருக்கா யாருக்காவது? exit. Save. Anyone others? சேவுக்கு என்ன பேர் வச்ச? சேவ்ன்றது ஃப்ரண்ட் எண்டுக்கான நேம், பேக் எண்டுக்கு நேம் ஏஏஏ. அதான் ஃபங்க்ஷன் கோட்னு சொன்னேன், கரெக்டா? குட். when பிபிபி பிபின்றது எதுக்கு வச்ச? புரியறதுக்கு வேணும்னா இங்க எழுதிக்கோங்க. பிபின்றது ஒரு கிளியர்னு எழுதுனேன். ஏஏன்றது ஒரு சேவ் பட்டன். பேக் என்ற ஃபங்க்ஷன் கோட் பேக் தான். ஸோ இப்போ பேக் வேலை செய்யணும்னா லீவ் ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதணும். ஏ பட்டன் என்ன பண்ணும்? சேவ்னு கிளிக் பண்ணா எதெல்லாம் சேவ் பண்ணணும்? கரண்ட் ரெக்கார்ட். சேவ்னு இங்க டிசைன் பண்ணிடுறேன். சேவ் உடைய ஃபங்க்ஷன் கோட் வந்து ஏஏஏ. ஃப்ரண்ட் எண்ட் டைப் பண்ண டேட்டா I1 I2 I3 I4 கரெக்டா? நான் I1 ஒரிஜினல் ஸ்கிரீன்ல EMP ID கரெக்டா? நான் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ஒர்க் ஏரியா -எம்ப்ளாயி ஐடி ஸ்கிரீன்ல இருக்கிற வேல்யூ இதுலதான் 9001 உட்காரும். ஒர்க் ஏரியா EMP எண்ணம், ஒர்க் ஏரியா EMP ஃபோன் நம்பர், ஒர்க் ஏரியா EMP அட்ரஸ். ஸோ இதெல்லாம் நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு டம்மில நான் ரிசீவ் பண்றேன். ஸோ அது ஒர்க் ஏரியா 1ன்னு வைக்கிறேன். அதாவது கை மாத்துறது, இந்த கையில இருந்து இந்த கை, அதாவது இது ஃப்ரண்ட் எண்ட் ஸ்கிரீனுடைய போர்ஷன். அதை நான் கோடிங்க்கு உள்ள வாங்கிக்கிறேன். இல்ல நான் அப்படி வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னாலும் நம்ம டைரக்டாவும் பாஸ் பண்ணலாம். ஆமா, பட் நான் ஏன் அப்படி பாஸ் பண்றேன்னா ரீசன் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஏரியான்னா என்ன, ஒர்க் ஏரியா 1ன்னா என்ன மேல டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஒர்க் ஏரியா 1ன்னா டேபிள ரெஃபர் பண்ணி அப்படியே எழுதணும். டேட்டா ஒர்க் ஏரியா யாருமா இருக்கும்? டேபிள் மாதிரி இருக்கும். ஒர்க் ஏரியா 1னும் டேபிள் மாதிரி எழுதணும். ஏன்னா மொத்த ஃபீல்டும் நம்ம எடுக்கணும். அவ்வளவுதான். இங்க ஒர்க் ஏரியா 1 -EMP எண்ணம். நம்ம கேட்கலாம், அது டைரக்டா ஒர்க் ஏரியால இருந்தே டைரக்டா டேபிள் பாஸ் பண்ணலாம் இல்லன்னு ரீசன் சொல்றேன். ஸோ அங்க நான் கிளைண்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால இங்க நான் கிளைண்ட்டை மேனுவலா பாஸ் பண்ணுவேன். MANTTSY இங்க நம்ம நேம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அது இன்னும் கிளாஸ் எடுக்கல. அதனால நான் என்ன சொல்றேன், இங்க ஸ்கிரில் கிளிக் பண்ணீங்கன்னா கிளைண்ட் உடையது 199. ஸோ உங்க கிளைண்ட்ல 800ன்னு இருக்கும். நீங்க இங்க ஆமா ஹார்ட் கோட் பண்ணிடணும். வெரி குட். மேனுவலா இந்த மேனுவலுக்காக தான் நான் இந்த டம்மில இதை சேர்த்து பாஸ் பண்ணிட்டு, இப்போ ஒர்க் ஏரியா 1 வந்து 5 ரெக்கார்டு, என் டேபிள்லயும் 5 ரெக்கார்டு. ஸோ எம்ஐடியும் டைரக்டா சேர்ந்து ஃபில் ஆகும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல டேபிள் இருக்கு. அதனால மாடிஃபை டேபிள் நேம் ஃப்ரம் எங்க இருந்து வருது? இதெல்லாம் ஒர்க் ஏரியால இருந்து வருது. அதாவது இங்க இருக்கிறதெல்லாம் இங்க பாஸ் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஏரியா கரெக்டா. ஒர்க் ஏரியா 1ல எல்லாமே இருக்கும். அதை டேபிள் பாஸ் பண்ணிடுறேன். இங்க எழுதுறேன் இஃப் SY சப்பாசி இன்டர்வியூல கேட்பாங்க இந்த क्वेश्चन. 5 minutes போத்தே 5 chess. Wait.
5 minutes will go. Message, date, data saved in DB table. Table name சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல data saved in successfully எதுனா எழுதுங்க. ஸோ நீங்க அது என்ன சப்பாசி 0, அதாவது நாம ஃபுல்லா தட்டுல சாப்பிட்டோம் அப்படின்னா தட்டு கிளீன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி டேபிள்ல போய் வந்த ரெக்கார்ட் மாடிஃபை ஆயிடுச்சுன்னா, அதாவது ஃபீட் ஆயிடுச்சுன்னா சப்பாசி 0ன்னு காட்டும். நான் டீபக்ல காட்டுறேன் பாருங்க. 4ன்னா எரர். இப்போ டேட்டா பேஸ்ல டேட்டா ஃபீட் ஆயிருக்கு. ஸோ இஃப் அண்ட் இஃப் சிங்கிள் கொட்டேஷன். இது எப்படி நமக்கு த்ரோ பண்ணணும் மெசேஜ்? டேட்டா சேவ்ட் இன் டிபி சக்சஸ்ல காட்டணும். அவ்வளவுதான். சோ நீ சேவ் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எத்தனை இன்புட் டிசைன் பண்றீங்களோ அதெல்லாம் டம்மியா ஒரு இடத்துல ரிசீவ் பண்ணி அந்த டம்மில இருந்து டேபிளுக்கு பாஸ் பண்ணிட்டு அப்படி சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னா மெசேஜ். இப்போ பி பட்டன்னா இப்போ எக்ஸல்ல புரிய வைக்கிறேன். இங்க இருக்கிற டேட்டா எல்லாம் ஒர்க் ஏரியாக்கு வந்துருச்சு. நான் என்ன எழுதுன, மாடிஃபை டேபிள் நேம் ஃப்ரம் ஒர்க் ஏரியா, இதுல போய் பாஸ் ஆயிடும். பாஸ் ஆயிட்டு இந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணணும். அது எப்ப நடக்கணும்? கிளியர்ன்ற ஒரு பட்டன், அதாவது பிபிபி தொட்டன்னா இதெல்லாம் சுத்தமாகணும். சுத்தம்ன்றது சிம்பிளா ஒர்க் ஏரியான்னு சொன்னா போதும். இங்க சுத்தம் ஆயிடுச்சுன்னா இது இங்க சுத்தமான மாதிரி மீனிங். நான் இங்க இருக்கிறது தான் நான் இப்படி ஹரிசாண்டல் வெர்டிகலா போட்டு எழுதிட்டு இருக்கேன். ஓகே, சோ அப்போ பிபின்னு யாராவது தொட்டா கிளியர் ஒர்க், அவ்வளவுதான். சோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம இங்க டேட்டா பேஸ்ல இருந்து இங்க டம்மிக்கு போட்டு டம்மி டேபிள் போன அடுத்த நிமிஷமே இங்கேயும் நம்ம கிளியர் ஆயிட்டு, இது வந்து டம்மிக்கு கிளியர் பண்ண, இது வந்து ஸ்கிரீனுக்கு கிளியர் பண்ண. கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது இது நடக்க வேண்டியது. பெருமனா இப்ப பிரேக் பாயிண்ட் வச்சு காட்டினேன். டோட்டலா ப்ரோக்ராம் 2 பட்டனுக்கான கோடிங் எழுதிட்டேன். பேக் கொடுத்தேன். டோட்டலும் ஆக்டிவேட் பண்ணிட்டு டி கோட் செட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ SE51 ரெடி. SE93 so recording only is set Jennifer model code 2 ஏதோ ஒரு நேம் வைங்க, அது எனக்கு புரியுற மாதிரி வச்சுக்கிறேன். create இந்த டயலாக் ப்ரோக்ராம். தான் நம்ம வச்சோம். டி கோட செட் பண்ணி டிஆர்ல வச்சிருக்கேன். பேக் ஒர்க் ஆகுது. இசட் ஜெனிஃபா மாடியூல் 2 எண்ட் யூசர் டைப் பண்ணாங்கன்னா ஸ்கிரீன் வரும். அதுல 3000 MK phone number address search ch. எனக்கே இது மட்டும் வருது, யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் ப்ரீவியஸ் கிளாஸ் யோசிங்க. செக் டேபிள் வேல்யூ டேபிள்னு ஒன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? செக் டேபிள் வேல்யூ டேபிள், அதாவது இத டிராக் அண்ட் டிராப் பண்ண இல்லையா? சோ இதுல டேட்டா எலிமெண்ட்ல டொமைன்ல
வேல்யூ ரேஞ்சில் சிலதெல்லாம் ஃபீட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? பிகினிங் கிளாஸ்ல. எஸ் சார். நீ வந்துட்டியா? குட். நான் உனக்கு கால் பண்ணும்போது எனக்கு ரீச் ஆகல. ஓகே குட். ஸோ இங்க நம்ம டொமைன் முன்னாடியே வேல்யூ டேபிள்னு ஒன்று கான்செப்ட் படித்தோம். எந்த ஒரு இன்புட்டை தொட்டாலும் அந்த லிஸ்ட் மட்டும் வரணும்னு டிஎம்ஜிக்காக. ஸோ அது சினாரியோ தான் அங்கே எழுத்து வந்தது. ஸோ சிஹெச் என்ன வேணுமோ இப்போ நான் சேவ்னு கொடுத்தேன்னா கீழே எனக்கு மெசேஜ் வருது, டேட்டா சேவ்ட் இன் டிபி. ஸோ இப்போ நீங்கள் போய் டேபிளில் 3000 எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ டேட்டா வந்துருக்கு. இப்போ நான் கிளியர்னு கொடுத்தா ஸ்க்ரீன் கிளியர் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ எஸ்சி 51 ஓப்பன் பண்ணிக்கோங்க, டபுள் கிளிக். இப்போ எந்த பட்டனை தொடர்ன்னு எனக்கு தெரியாது கரெக்டா. நான் காமனா இங்க ஒன்று பிரேக் பாயிண்ட் இப்படி வச்சிருக்கேன். ஸோ வச்சுட்டு இப்போ 3001 எம்கே பாலா, ஃபோன் நம்பர், யூஎஸ். சேவ்னு கொடுத்தா பேக் எண்டு பாருங்க பிரேக் பாயிண்ட் ஓப்பன் ஆகும். நான் எந்த இடத்துல தொட்டேன்? இப்போ ஏஏன்னு இடத்துல தொட்டேன். இப்போ நான் தொட்டது இங்க பாருங்க, அது கரெக்டா போய் ஏஏ பட்டன் கொடுப்போம். அதான் ஏன்னா நான் ஏஏ தான் தொட்டேன். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் 3 வச்சுட்டு இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஐடி இதுக்கு பாஸ் ஆகும், எம்ப்ளாயி நேம் இதுக்கு பாஸ் ஆகும். இன்னும் பாஸ் ஆகல, பாஸ் ஆகும். ஃபோன் நம்பர் நம்ம டைப் பண்ணது இங்க வந்துடும், அட்ரஸ் இங்க வந்துடும். ஸோ இப்போ ஒர்க் ஏரியா 1 டில் எம்டி கரெக்டா. ஸோ இப்போ ஸ்கிரீனுக்கு பாஸ் ஆக போகுது பாருங்க, லைனா வந்துட்டே இருக்கு. அதாவது இங்க இருக்கிற வேல்யூ இங்க ஜம்ப் ஆகுது. எல்லா ஒர்க் ஏரியா 1க்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டோட்டலா இந்த ஒர்க் ஏரியா 1ல மொத்தமா வந்திருக்கு. ஓகே, அது நீங்க ஒர்க் ஏரியாவே டைரக்டா பாஸ் பண்ணிருக்கலாம்ல, நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, ஒர்க் ஏரியா ஏன் நான் பாஸ் பண்ணலன்னா கிளைண்ட் எனக்கு வரலாங்க. நான் இன்புட்ல கிளைண்ட் டைப் பண்ணல கரெக்டா. ஸோ அது வந்து எனக்கு இங்க அஃபெக்ட் ஆகும், டேபிள்ல வந்து ஃபுல் செட்டா உட்காராது. ஸோ அதனால இப்போ என் டேபிள்ல போயிட்டு உக்காந்துருச்சு. உக்காந்ததால தான் சப்பார்சி 0ன்னு வருது. அப்போ சக்சஸ்ஃபுல்லா ஃபீட் ஆயிடுச்சு. ஸோ சப்பார்சி 0ன்றதால தான் மெசேஜ் வருது. இன்கேஸ் டேபிள்ல போய் ஃபீட் ஆகாம இருந்திருந்தா எனக்கு இங்க 4ன்னு வரும். ஸோ இன்டர்வியூல கேட்பாங்க, ஒரு டேட்டா பேஸுக்கு டேட்டா ஃபீட் ஆச்சுன்னா என்ன சப்பார்சி வரும், எரர் என்ன வரும்னு. எரர் என்ன 4. ஓகே, ஸோ இப்போ நான் F8 கொடுத்துட்றேன். F8 மெசேஜ் வந்துருது. ஸோ இப்போ நான் கிளியர்னு கொடுத்தா பிபிக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் பிபியை தான் தொட்டேன். இப்போ இவ்வளவு நேரம் நான் ஃப்ரண்ட் எண்ட்ல டைப் பண்ணதெல்லாம் ஒர்க் ஏரியால இருக்கு பாருங்க, மொத்தம் அப்படியே இருக்கு. இதை கிளியர் பண்ணணும். அதாவது ஒர்க் ஏரியா ஸோ கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே 0 ஆயிடுச்சு. அந்த இங்க நடக்கிறதால தான் இங்க கிளியர்னு வருது. ஓகே, ஸோ இப்போ என் கிளைண்ட் வந்து அடுத்த பட்டன் டிசைன் பண்ண சொல்றாங்க. இப்போ பேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பேக்குக்கான கெண்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்படிதான் டீபக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ டேட்டாஸ் வந்து ஃபீட் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம் ஒரு முறை. பேக் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண, சாரி
ஒரு நிமிஷம் 3000ல இருந்து 3002 வரைக்கும் தரேன். நான் டைப் பண்ணது வெறும் 3000 3001 தான். ஸோ அதனால 2 ரெக்கார்டு வரும். வந்திருக்கா? ரைட். இப்போ என் கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோர் ஆன டேட்டாவை நான் அதாவது எனக்கு வேற ஸ்கிரீன் ஒன்று டிசைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பேக் வந்துடுறேன். லேஅவுட் இன்னொன்று டிசைன் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஸ்கிரீன்லேயே வைக்க சொன்னாங்கன்னா இதே மாதிரி தான் மாடியூல் பூல் ஸ்கிரீன் நம்பர் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உள்ள வந்து இன்னொரு புஷ் பட்டன், ஓகே, இன்னும் 2 புஷ் பட்டன் கேட்குறாங்க. இதுக்கு வந்து டேட்டா பேஸ்ல ஒரு சின்ன டவுட் ஆக்சுவலா. இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கிரீன்ல மாடிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க, அது பேக்கப் எடுக்கிறது எப்படி எடுக்கிறது? பேக்கப்னா என்ன பேக்கப்? ஸ்கிரீன்ல தான் நீங்க டிசைன் பண்ண போறீங்க, கரெக்ட்டா? ஆமா. இப்போ அந்த ஸ்கிரீன் டிசைன் கேக்குற क्वेश्चन புரியல. பேக்கப்னா அதுக்கு மீனிங் இருக்கு. டேட்டாவை எடுக்கிறது பேக்கப், கோடிங்க பேக்கப். ஸ்கிரீன் டிசைன்ல எதுவும் பேக்கப் இல்லையே. ஃபைலிஸ்ட்லாம் திருப்பி பார்த்தா ஸ்கிரீன் டிசைன்ல வந்து ஏதாவது நம்ம கரெக்ஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம். காமதன்ல திருப்பி ஆமா. பார்த்தா யுவராஜ் இப்போ அந்த சீட் இருந்தது போல அந்த இவ்வளவு நேரம் இது முன்னாள் அமௌண்ட் சொல்லுங்க. அது எப்படி இவ்வளவு நேரம் வரும்? இல்ல அந்த சேஞ்ச் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஏதாவது நேத்து போட்டு ஆர்டர் அலைன்மென்ட் ஏதாவது சேஞ்ச் ஆயிட்டு சோனாபால் லைக் வரவே ஏதாவது ஒரு அப்படி இம்பாக்ட் ஆகுது ஸ்கிரீன்ல அப்படினுச்சு முன்னாள் ஓகே. அந்த மாதிரி கேசஸ் பேக்கப் எடுத்துட்டு பண்றதா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் பண்ண முடியாது. எக்ஸஸாக இருந்தால் உங்களுக்கு தான் அங்கே என்ன அந்த எக்ஸஸ் மாதிரி எந்த கல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். வாங்கணும் கரெக்ட். அந்த மாதிரி எதுவும் பேக்கப் கிடையாது. நோட்டு போட்டு வச்சு இல்ல நம்ம இப்போ வந்து அரக்கல்ல வந்து நம்ம பேக்கப் எடுத்துட்டு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். நோட்டை போடுங்க எதுக்கு நமக்கு இருக்கும் குவாலிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. வேணும்னா அதுல இருந்து காப்பி எடுத்து பண்ணா லாஸ்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸ் See, காட்டுதான் develop கனெக்ட் இப்போ பண்ணா உங்களுக்கு தெரியாம போகுது. எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது ப்ரொடக்ஷன், கரெக்ட்டா? அது அவங்களுக்கு தெரியாது. ப்ரொடக்ஷனும் டெவலப்மென்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கரெக்ட்டா? கரெக்ட். ஏன்னா லாஸ்டா நீங்க மூவ் பண்ணது டெவலப்மென்ட்ல டு குவாலிட்டி, குவாலிட்டி டு ப்ரொடக்ஷன். இப்போ குவாலிட்டில பண்ணும்போது ஏதோ இஷ்யூ இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னா திரும்ப எனக்கு ரீகேப் என்ன ப்ரொடக்ஷன் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நாம எடுத்து டவுன்லோட் மாதிரி பேக்கப் அந்த மாதிரி பண்ண முடியாது. ரெஃப்ரெஷ், அதாவது இத எப்படி சொல்லலாம்னா ஓவர்லாப் மாதிரி பழைச இருந்தது மாதிரியே திரும்ப போட்டு விட்டுறலாம் ஒண்ணு, இல்ல ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ 2 பட்டன் அடிஷ்னலா வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து 3வது பட்டன். அந்த பட்டனுக்கு வந்து வைக்கிறேன், இல்ல கெட் டேட்டான்னு வைக்கிறேன். கெட் டேட்டா. இது எத்தனாவது புஷ் பட்டன்? 3யா? புஷ் 3. டிஸ்பிளேன்னு வைங்க, இல்ல கெட்னு வைங்க. ஸோ புரியறதுக்கு நான் டிஸ்பிளேன்னு வைக்கிறேன். சிசிசின்னு வைக்கிறேன். இன்னொன்னு வந்து புஷ் பட்டன் 4 டெலீட். டெலீட் மேக்ஸிமம் இப்ப நான் டேட்டாவை டெலீட் பண்ற மாதிரி, ஆனா ரியல் டைம்ல டெலீட் பண்ண மாட்டோம். எக்ஸ் இண்டிகேஷன்ல தான் த்ரோ பண்ணும். அது என்னன்னு அப்கமிங் கிளாஸ்ல சொல்றேன். சும்மா இன்னைக்கு டெலீட்னு எழுதி காட்டுறேன். ஸோ டெலீட்டுக்கு வந்து டிடிடி. ஸோ இப்போ செக் ஆக்டிவேட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆக்டிவேட்டுக்கு சுத்திட்டே தவிர இங்க வந்திருக்கும். இங்க வந்த பிறகு இங்க பிளிங்க் ஆகும். இங்க வந்து ஆக்டிவேட் பேக். ஸோ யூசர் கமாண்ட்ல கோடிங் எழுதா இன்னைக்கான கிளாஸ் முடிய போகுது. ஸோ வென் நல்லா கவனிங்க. டிஸ்பிளேனா என்ன அர்த்தம்? கெட் பண்றது, கரெக்டா? கெட்டனாவே செலக்ட் கொரி தான். செலக்ட் டேபிள்ல இருக்கிறது எல்லாமே
தான் வருது. அதனால இன்டர்னல் டேபிள் தேவையில்ல. ஒர்க் ஏரியா, ஏன்னா நீங்க எல்லாமே ஒர்க் ஏரியா ஐஃபன் தான் எழுதிருக்கீங்க. அதனால ஒர்க் ஏரியா காமனா போட்டா போதும். எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, நீ கொடுக்குற இன்புட், நீ என்ன இன்புட் தர, ஒர்க் ஏரியா ஐஃபன் EMP ID ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இன்புட் தர. கரெக்டா? சோ இதுதான் C கான கோடிங். நெக்ஸ்ட் when DD என்ன delete. So delete from table. delete table name from work area. நம்ம ஒர்க் ஏரியால என்ன தரமோ அதை பேஸ் delete ஆயிடும். அப்படியே delete ஆயிடுச்சுன்னா F SY sub C ஏன் சப்பார்சி எழுதுறேன்னா ஒழுங்கா நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால சப்பார்சின்னு வந்தா அது நடந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மெசேஜ் டேட்டா deleted in DB table. Type success. இல்ல பாப்போம். Case and case if and if இல்ல இங்க எது தப்பு செலக்ட் சிங்கிள் தானே, ஒரு லைன் ஒர்க் ஏரியானா சிங்கிள். விவேல் வெயிட் அச்சோ, எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ டேபிள் நேம் check activate, step back. Right. Oh, is it EMP underscore? Sorry, is it EMP? Sorry, is it Jennifer module pool? So screen நம்ம வச்ச 4 பட்டன் வருது. Okay. So 3001 நான் முன்னாடி டைப் பண்ணது நம்ம ஒர்க் ஏரியாக்குள்ள டேட்டா வந்திருக்கு. இந்த ஒர்க் ஏரியா எடுத்து வந்து நம்ம ஸ்கிரீன் வந்து எல்லாத்துலயும் ஒர்க் ஏரியா ஐஃபன் எம்ப்ளாய்டி ஐஃபன் எம்ப்ளாய் நேம் அதுல ப்ளாஸ் ஆனதால வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இதே டெலீட்னு கொடுத்தேன்னா கரெக்டா டிடிக்குள்ள போயிட்டு நான் ஒர்க் ஏரியால கொடுத்தேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி டெலீட் ஆயிடுது. சப்போஸ் டெலீட்னா டேட்டா டிபி டெலீட் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல டைப் பண்ணது பார்க்குறேன், டேட்டா பேஸ்ல இருந்து வந்துருச்சு. கொஞ்சம் முன்னா டெலீட் பண்ணது திரும்பவும் வரல, பேஸ்ல டெலீட் ஆயிடுச்சு. புது என்ட்ரி போடுறேன். சேவ் ஆச்சு. டேட்டா பேஸ் வேரியபிள் கிளியர். எண்ட் யூசர் ரெகுலரா டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க. திரும்ப ஒரு என்ட்ரி ஏதோ பார்க்கணும்னா பார்க்கலாம். ஏதோ ஒரு என்ட்ரியை டெலீட் பண்ணணும்னு நினைச்சு டெலீட்னு கொடுத்தா டிவியில போய் டெலீட் ஆயிடும். இப்போ 303 மட்டும்தான் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட்.
3000 ல இருந்து 3005 ரெண்டு ரெக்கார்ட் தான் இருக்கும். ஏன்னா 1 டெலிட் பண்ணிட்டேன், 2 என்ட்ரி போடல, 3 இருக்கு, 4 5. ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட்டா இருந்தா திங்க் பண்ணுங்க. சரியா?